Welcome to Phoenix Naveen Academy. So previous video கொடுத்த homework sumக்கான solution பார்க்கலாம். So question என்ன 0.6 into 0.6 plus 0.6 divided by 0.6 இன் மதிப்பு காண்க. So இதோட solution பார்த்தீங்கன்னா first நம்ம என்ன rule follow பண்ணுவோம், board mass rule follow பண்ணி தான் நம்ம இந்த question வந்து solve பண்ண போறோம். So board massனா first என்ன பண்ணணும், division பண்ணணும். அப்போ 0.6 divided by 0.6 வந்து first பண்ணணும். So first given எழுதிக்கிறேன் 0.6 into 0.6 plus 0.6 divided by 0.6. So இப்போ 0.6 divided by 0.6 என்ன வரும் உங்களுக்கு 1 கிடைக்குமா? So 0.6 into 0.6 plus 1. So இப்போ 0.6 into 0.6 ஓட வேல்யூ 0.36 plus 1. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். அப்போ 1 0 0 0.36. ஸோ டெசிமல்ஸ்னால் ஒரே மாதிரி வரணும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 1.36. ஸோ இதோட ஆன்சர் 1.36. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 25x⁻16 இன் வர்க்கமூலம் காண்க. ஸோ இதோட வர்க்கமூலம் அதாவது ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்கலாக எழுதிக்கலாம் 25x⁻16. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனியாக எழுதிக்க போகிறோம். ஸோ √25 into √x⁻16. ஸோ √25 வந்து எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 25 வந்து 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ √5 ஸ்கொயர் இன்ட்டு ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ x⁻16 ஹோல் பவர் 1/2. ஸோ இப்போ என்ன ஆகும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ இதில் வந்து a⁻m ஹோல் பவர் என்னோட ஃபார்முலா. ஸோ a⁻m ஹோல் பவர் என்னோட ஃபார்முலா என்ன, a⁻mn. அப்போ என்ன வரும், x16/2. ஸோ இப்போ என்ன ஆகும், 2 16 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும், நம்மளுக்கு வேல்யூ 8. ஸோ அப்போ 25x⁻16 வர்க்க மூலம் என்னது 5x⁸8ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதிலே செகண்ட் டைம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் டைப் என்னென்னா டெசிமல் வச்சு வந்ததுன்னா 12.25 இன் வர்க்க மூலம் காண்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கலாக எழுதிக்கலாம் 12.25. ஸோ இப்போ இங்கே எத்தனை நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது, 2 நம்பர் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 100, மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும், 12.25 into 100 டிவைடட் பை 100ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம், ஸோ இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ பாயிண்ட் வந்து போயிடுமா? ஸோ பாயிண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 12,225 divided by 100. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் தனித்தனியாக எழுதிக்கலாம். 1225 divided by √100. ஸோ இப்போ இந்த 1225 நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேல்யூ என்னது 1225 1225. ஸோ இந்த எந்த டேபிளில் போகும், 5 டேபிளில் போகுமா? 5 2s are 10, balance 2, 5 4s are 20, balance 2, 5 5s are 25. Next 5 4s are 20, balance 4, 5 9s are 45. 49 இதில் போகும், 7 டேபிளில் போகுமா? 7 7s are 49. ஸோ 7 1s are 7. ஸோ இங்கே எப்படி இருக்குது, √5 into 5 into 7 into 7 டிவைடட் பை √10க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், என்னது √100ஓட வேல்யூ 10. ஸோ இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியலைன்னா ஸோ நம்ம எல்சிஎம் படி கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி எழுதிப்பீங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கொயர் ஃபார்மேட்டில் ஸோ 5 into 5 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ √5 ஸ்கொயர் into 7 ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து டிவைடட் பை 10. ஸோ ஸ்கொயராக தானே இருக்குது. ஸோ தனித்தனியாக எழுதிட்டோம்னா என்ன வரும், √5 ஸ்கொயர் into √7 ஸ்கொயர் டிவைடட் பை 10. ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 35/10.
என்னன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? ஒரு ஜீரோ தான் இருக்குது. அப்போது ஒரு நம்பர் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் 3.5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கியூப் ரூட் ஆஃப் 729 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 512 ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் 343. ஸோ இதில் வந்து மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்னது? கியூப் ரூட் ஆஃப் 729 minus cube root of 27 divided by cube root of 512 plus cube root of 343. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்யூப்ஸோட வேல்யூ படிக்கணும். ஸோ க்யூப்ஸோட வேல்யூ படிச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 729 எதோட க்யூபு? 9ஓட க்யூப். 27 வந்து 3ஓட க்யூப். 512 வந்து 8ஓட க்யூப். and 343 ஓட க்யூபோட வேல்யூ வந்து 7. ஸோ 9 minus 3 divided by 8 plus 7. ஸோ 9 minus 3 ஓட வேல்யூ என்னது? 6. 8 plus 7 is equal to 15. ஸோ இது ரெண்டு 3 டேபிளில் போகுமா? 3 2s are 6, 3 5s are 15. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வரும்? 2/5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? a/b equal to 3/4 மற்றும் 2a plus 8a plus 5b is equal to 22 எனில் a இன் மதிப்பு யாது? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? a by b ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3/4ன்னு. இன்னொன்று வந்து 8a plus 5b is equal to 22ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் ஏவோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு a வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா b வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இங்கே வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ b அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும்ல. ஸோ b அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு 3/4 இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ 3/4 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? 4/3a is equal to b வந்து அந்த சைடு போச்சுன்னா மேலே போகும். ஸோ பியோட வேல்யூ என்னது? 4/3aன்னு வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? 8a plus 5 into 4/3a is equal to 22. So 8a plus 20/3a is equal to 22. So next நம்ம LCM எடுப்போம். So LCM எடுத்தால் 3 cross multiply பண்ணால் 3 8s are 24a plus 20a is equal to 22. So 24a 20a நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 44aன்னு கிடைக்கும். 44a/3 is equal to 22. 3 ஆன்சர் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? அப்போ 44 equal to 22 into 3 ஓட வேல்யூ 66. ஸோ 22 into 3 ஓட வேல்யூ 66ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 44 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவிஷனாக மாறும். அப்போது 66 divided by 44. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 11 டேபிளில் போகுமா? 11 6s are 66, 11 4s are 44. அகெயின் 2 டேபிளில் போச்சுன்னா 2 3s are 6, 2 2s are 4. ஸோ அப்போது ஏயோட வேல்யூ என்னது? a is equal to 3/2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? a² + b² = 117 மற்றும் ab = 54 எனில் a + b by a - b இன் மதிப்பு காண்க. ஸோ a² + b² ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ab ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போனா a + b by a - b ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஸோ a² + b² = 117. நெக்ஸ்ட்டு ab ஓட வேல்யூ 54ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? a + b divided by a - b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி சம் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து மேலும் கீழும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? a + b the whole square divided by a - b the whole square. So a plus b whole square formula என்ன? a² + b² + 2ab by
a square plus b square minus 2ab. ஸோ எதுக்காக ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம்னா நம்மளுக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ ஏபியோட வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ என்னது 117 ப்ளஸ் 2 into 54 divided by 117 minus 2 into 54. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன வரும், 117 plus 4 2s are 8 2 5s are 10 divided by 117 minus 108. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 225 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு 9. ஸோ இது எதோட வேல்யூ, a plus b the whole square divided by a minus b the whole square ஓட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும், a plus b divided by a minus b. ஸோ அதனால் இது ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா, அப்போ என்ன வரும், a plus b divided by a minus b equal to, ஸோ 225க்கும் 9க்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ இது எப்படி எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus b the whole square divided by a minus b the whole square equal to square root of 225 divided by 9. ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு a plus b divided by a minus b வரும். 225க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 15, 9ஓட ரூட் வந்து 9. ஸோ அப்போ a plus b divided by a minus b ஓட வேல்யூ வந்து 9ஓட இது வந்து 3. 15/3 மட்டும் கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். ஸோ அப்போ a plus b divided by a minus b ஓட வேல்யூ வந்து 5. இந்த ஹோம்ஒர்க் சம் பார்த்தீங்கன்னா x by y equal to 6/5 எனில் x square plus y square divided by x square minus y square இன் மதிப்பு யாது. ஸோ x by y ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து x square plus y square divided by x square minus y square ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A கம்ப்ளீட் பொது தமிழ் சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிக்கும். இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்த சிலபஸ்ல மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6ல இருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ்ல இருந்து அழகா தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபோட பெனிஃபிட் என்னன்னா 6ல இருந்து 12 வரைக்கும் நீங்க ஒவ்வொரு புக்கா தேடி நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த பிடிஎஃப் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த விலையில் 99 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் 99 ரூபீஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பற்றி மேற்கொண்டு சொல்கிறோம்.